நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பெண் குழந்தைங்களை வளர்க்குறது கஷ்டமா இல்லை ஆண் குழந்தைங்களை வளர்க்குறது கஷ்டமா? ரெண்டுமே டஃப்பு தான், ஓகேங்களா. ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டில் பாய் சைல்டா அவங்க பாட்டுக்கு வளர்ந்துருவாங்க அப்படின்றது தான் இன்னும் நம்ம சொசைட்டியில் பார்த்துட்ருக்கோம். நான் எதுக்கு அந்த விஷயம் செய்யணும்? அது எங்கள் அம்மா தான் செய்வாங்க. லஞ்ச் பாக்ஸா அம்மா தான் கொண்டு போய் போடணும், ஷூவா அம்மா தான் எடுத்து க்ளீன் பண்ணணும். அந்த எண்ணம் இந்த ஜென்ரேஷன் ஜென்ஸி அது இதுன்னு நம்ம பேசுகிறாங்க. நிறைய ஆண் குழந்தைங்கள் கிட்ட நான் இப்போ கவுன்சிலிங்கில் பார்க்குறது, அந்த எமோஷன்ஸே அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரிய மாட்டேங்குது. அது அழுகையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்களா அவங்ககிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசணும், ஓகே, டக்குன்னு யார் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாதுன்னு. பட் ஆண் குழந்தைங்களுக்கும் ரெண்டு விதமாக சொல்லித்தரணும். எனக்கு சைல்ட்ஹுட்டில் நடந்தது மேம் இது, எனக்கு அந்த இன்சிடென்ட் இப்போ என்னோடய பாஸ்ட்டில் நான் போயிட்டேன், என்னால் அந்த ட்ராமாலேருந்து இப்போ வெளியே வர முடியலை, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கலாம் வராங்க. ஏதோ ஒரு புல்லிங் நடக்குது, ஒரு அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அதை வெளியில் சொல்ல முடியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அமைதியாக கூட இருந்துடலாம், வெளியில் சொன்னாதான் நம்மளுக்கு பிரச்சனைன்ற அளவுக்கு இருக்குல்ல. ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹோம். நோ சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க, மெயினாக பாய் சைல்டுக்கு சொல்லிக் கொடுங்க, தப்பே கிடையாது. ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் பேக் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே பெண் குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்ம இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்புன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெண் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரதை பார்த்துருப்போம். பட் அந்த அதர் ஹேண்ட் பசங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் பசங்களை கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்க மாட்டேங்குது. பசங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது, பசங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்க போகுது அப்படின்னு அவங்கள பொத்தாம் பொதுவாக விடுறதுனாலே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ பசங்களை வளர்க்குற பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்றது ஆஷா பாக்யராஜ் இன்னைக்கு சொல்ல போறாங்க. பிகாஸ் அவங்க இன்னைக்கு நிறைய சில்ட்ரன் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேரோட லைஃப் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்ல பசங்க அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்றனால அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த பசங்களை வளர்க்குற பெற்றோர்கள் அவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பெருசாக இன்றைக்கி பசங்களுக்கு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியறது இல்லை. ஸோ ஒரு பையனை வளர்க்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பொதுவாக பெற்றோர்கள் சொல்லி தரணும்? இது ரொம்ப முக்கியமான டாபிக். பாய் சைல்டு பேரண்டிங் அப்படின்றத நிறைய சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றதோட பேரண்ட்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் இருக்கா, அண்ட் இதனால் ஒரு பாய் சைல்டு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க, என்னெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போதும் உன்னோட பாடி டெவலப்மெண்ட் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும், நீ இதெல்லாம் எதிர்கொள்வ, அப்போ உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டலாம் நீ எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண் குழந்தைங்கிட்ட பேசும். பட் ஒரு ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். அதை பற்றி பேரண்ட்ஸும் யோசிக்கிறது கிடையாது. பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் அந்த எஜுகேஷன் இருக்கான்றதுமே இன்னும் ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் ஸ்டில் பாய் சைல்டா அவங்க பாட்டுக்கு வளர்ந்துருவாங்க அப்படின்றது தான் இன்னும் நம்ம சொசைட்டியில் பார்த்துட்டு இருக்கும். எனக்கு விஷயமா ஒரு பாய் சைல்டு பேரண்டிங்கில் நான் பார்க்குறது, ஒரு அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த ரோல் மாடல் தான் ஒரு ஆண் குழந்தை எடுத்துப்பாங்க. அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எல்டர்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அம்மாவுக்கு எது மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்களோ அதே தான் அவங்க வீட்டில் இருக்கிற சிப்ளிங், ஒரு கேர்ள் சிப்ளிங் கிட்டேயும் வெளியில் போயிட்டு அவங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறது எல்லாமே அப்பா நடந்துக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இங்கே அப்பான்றவங்க ஒரு பாய் சைல்டு வீட்டில் இருக்கும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றது நம்ம கண்கூட அந்த ஒரு பையன் நம்ம கூட இருந்து பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் ஃபார் எவ்ரி பாய் சைல்டு அப்பா இஸ் ஹீரோ, கரெக்டாக? ஸோ அதனால் என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்கில் ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், என்னால் ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விடவே முடியல மேடம், எனக்கு அது விடவும் முடியாது, நான் எங்கே மறைச்சி வச்சாலும் என் பையன் கண்டுபிடிச்சிடுறான், இதுலேருந்து
நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு அது தெரியக்கூடாது. நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்த ஒரு நோக்கமே கரெக்ட் கிடையாது. நீங்கள் தான் வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வரணுமே தவிர்த்து என் பையன் கண்டுபிடிச்சிருனா அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும். தட் இஸ் ஒரு நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம மறைச்சு செய்கிறோம், நம்ம பையனுக்கு அங்கே எதுவும் தெரியாதுன்னு. இல்லை, அப்பா என்ன செய்கிறாங்களோ அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் அந்த ஒரு ஹேபிட் தான். ஸோ நம்ம முதல்ல வந்து திருத்திக்கணும். நம்ம வந்து வீட்டில் அவங்களோட ஒய்ஃபை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக, எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈக்குவலாக ஒர்க்கை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ ஒரு பாய்னா கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ கூட வந்து கவுன்சிலிங்கில் தான் பேசணுன்னா, நான் எதுக்கு வந்து அந்த விஷயம் செய்யணும், அது எங்கள் அம்மா தான் செய்வாங்க, லஞ்ச் பாக்ஸாக அம்மா தான் கொண்டு போய் போடணும், ஷூவாக அம்மா தான் எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அந்த எண்ணம் இந்த ஜென்ரேஷன் ஜென்ஸி அது இதுன்னு நம்ம பேசுகிறாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் பாய்ஸ்க்குமே அது எல்லாமே இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? வீட்டில் தான். ஸோ ஒரு அப்பா வந்து கண்டிப்பாக ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ரெண்டாவது, நிறைய ஆண் குழந்தைங்கள்கிட்ட நான் இப்போ கவுன்சிலிங்கில் பார்க்குறது, அந்த எமோஷன்ஸே வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரிய மாட்டேங்குது. அது அழுகையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு எனக்கு என்னமோ என் மைண்டில் ஓடிட்டுருக்கு, அது என்னால் வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்றது ஒரு 5-6 செஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு குழந்தையால் என்ன எனக்குள்ளே இருக்குன்றதே பேச முடியுது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுனாலும் வீட்டில் தான். ஏன்னா ஒரு ஆண் குழந்தைனா அழுகக்கூடாது. ஓகே, நீ அழுதா அது தப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது, ஏன் அழுகிறதுல என்ன தப்பு இருக்குது? தனக்கு ஒரு விஷயம் சரி வரலை, ஹர்ட்டிங்காக இருக்குது, பட் அந்த வகையில் தான் என்னால் என் எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னா இட் இஸ் நாட் பேட். ஓகே, நீ அழுகிறதுனால உனக்கு அழுதாதான் நீ வந்து நல்லா இருப்பேன்னா தாராளமாக நீ அழுகலாம்ன்ற மாதிரி அந்த எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும். இதுதான் கப்புள் கவுன்சிலிங்லையுமே நடக்குது. ஒரு ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, நான் என்னோட எல்லா எமோஷன்ஸும் அவர்கிட்ட காமிக்கிறேன், பட் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு நான் செய்கிறது பிடிக்கலையா, கோவப்படுறாரா, இல்லை நான் செய்கிறதே கரெக்டான்றது எனக்கு அவர் ஃபேஸை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர் அதை பற்றி பேசணும்ல, பேச மாட்டேங்கிறாரு. அப்படின்றது எல்லாமே வந்து இந்த சைல்ட்ஹுட்லேருந்து வர ஒரு விஷயம் தானே. ஸோ 10 இயர்ஸில் என்ன பில்ட் ஆகுதோ அதுதான் 20 இயர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எஸ், நாட் 10 இயர்ஸ், ஃப்ரம் த 6 இயர்ஸ். ஓகே, எமோஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் தான் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அழுவாங்க. ஓகே, பட் அதுக்கப்புறம் அந்த when they start speaking they should express, எனக்கு பசிக்குது, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு வந்து அந்த ஸ்கூலில் இந்த விஷயம் எனக்கு செஞ்சாங்க, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்றது எல்லாமே வாயை திறந்து சொல்லணும். அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் அந்த எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுறது தான் ஆப்வியஸாக ஆஃப்டர் மேரேஜோ இல்லை 20 இயர்ஸ்க்கு அப்புறமோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மூணாவது, இந்த கன்சென்ட்னு ஒரு விஷயம் பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே, உனக்கு வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்களா, அவங்கக்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசணும். ஓகே, டக்குன்னு யார் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாதுன்னு. பட் ஆண் குழந்தைங்களுக்கும் 2 விதமாக சொல்லித்தரணும். அதாவது கன்சென்ட் அப்படின்றது, நீ ஒருத்தவங்க ஒரு கேர்ளை வந்து நீ ஹக் பண்ணுற, கிஸ் பண்ணுற, அது லெட் இட் பி எனி ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பிடிக்கலையான்றது வந்து கேட்டுக்கணும். அதே மாதிரி அந்த ஆண் குழந்தைக்கும் யாராவது உன்னை வந்து தொடுறாங்களா, உனக்கு அந்த தொடுறது பிடிக்கலையா. ஏன்னா இங்கே நிறைய அந்த பேட் டச் வந்து நம்ம பெண் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பேசுகிறோமே தவிர்த்து ஆண் குழந்தைங்களுக்கும் நிறையா நடக்குது. ஐ ஹவ் லாட் ஆஃப் கவுன்சிலிங் வேற நவ் இட் இஸ் கம்மிங் அவுட். அது ஒன் குட் திங். இது வந்து நம்ம எல்லா ஜென்ரேஷன்லையுமே நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான். பட் இப்போ தான் அதை பற்றி அவேர்னஸ் வர சொல்கிறாங்க. நிறைய அவங்களுக்குமே வந்து செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது, பேட் டச் நடக்குது. அதனால் நிறைய ஆண் குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க. யூ டோன்ட் நோ, லைக் எனக்கு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் இருக்கிற மேலாம் கவுன்சிலிங் வருவாங்க. வேறின் ஏதோ ஒரு நியூஸை பார்த்துருப்பாங்க, இல்லை படிச்சிருப்பாங்க, எனக்கு சைல்டுஹுட்டில் நடந்தது மேம், இது எனக்கு அந்த இன்சிடென்ட் இப்போ என்னோடய பாஸ்ட்டில் நான் போயிட்டேன், என்னால் அந்த ட்ராமாலேருந்து இப்போ என்னால் வர முடியலை, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கலாம் வராங்க. திஸ் ஷுட் பி ட்ரீட்டட் இன் த ரைட் ஏஜ், ரைட்? அப்பப்போ இதை வந்து பேசி அதை ஹீல் பண்ணாதான் அவங்களால அந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த விஷயமும் ரெண்டுமே, நீ ஒருத்தவங்கள டச் பண்ணணும், நீ ஒருத்தவங்கள ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கணும், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கணும். இந்த விஷயம் வந்து எப்படி நம்ம சொல்லித்தரணுமோ அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து உனக்கு பிடிக்காம டச் பண்ணக்கூடாதுன்ற பாய் சைல்டுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சொல்லி தரணும். 4வது, அந்த 5 to 7 இயர்ஸ்க்குள்ளே பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பாய் சைல்டுக்கு, கேர்ள் சைல்டுக்கு சொல்லித்தரோம், பட் பாய் சைல்டுக்கு மிஸ் பண்ணிடுறோம். அண்ட் இந்த சேம் வை ஒரு பெண் உறுப்புகளும் எப்படி இருக்குன்றத அவங்களுக்கு வந்து அந்த பிக்சரைசேஷனில் தே ஷுட் நோ. ஏன்னா அந்த ஒரு க்யூரியாசிட்டி தான் அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும், ஒரு பெண் உறுப்புனா எப்படி இருக்குன்ற மாதிரி அது யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எய்தர் தே வில் சர்ச் இன்
கூகுளோ எதுலேயோ வந்து போட்டு பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுது. பட் we need to educate. அதே மாதிரி அந்த ப்ரீடீன் வரும்போது ஆஃப்டர் 9 years பியூபர்ட்டின்ற ஸ்டேஜ் வரும்போது உனக்கு ஆப்வியஸாக வந்து ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் நடக்கும். எத்தனை இது வந்து அம்மாக்கள் பேசுகிறத விட யார் வேணாலும் பேசலாம், பட் அம்மாக்களுக்கு விட அந்த அப்பாக்களுக்கு தான் நாலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உனக்கு அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் வரும்போது ஸ்பெர்ம் வெளியில் வரும், உனக்கு அது தூக்கத்தில் கூட வெளியில் வரும்ன்றது நிறைய ஆண் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணால் தான் தெரியுமே தவிர்த்து என்னடா நம்ம உடம்புல நடக்குது அப்படின்றது தெரியவே தெரியுது. இது எல்லாமே பேரண்டிங்கில் தானே வரும். அப்பா தானே எஜுகேட் பண்ணணும். இப்போ என்னமோ எனக்கு உடம்புக்குள்ளே நடக்குதுடா அப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த ரைட் வேல அவங்கள கைட் பண்ணுவாங்களா? நோ, தே டோன்ட் ரைட். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பேரண்டிங்கில் கண்டிப்பாக அப்பா வந்து சொல்லி தரணும். அதே மாதிரி டீனேஜ் வரும்போது ஒரு செக்ஸ் எஜுகேஷனை பற்றி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 4வது ஒரு பாயிண்ட். 5வது ஒரு முக்கியமான விஷயம், வீட்டு வேலைகளை இப்போ இந்த சிப்ளிங்ஸ் வந்து அதுவும் 2 ஆண் குழந்தைங்களாக இருந்ததுன்னா வேறு மாதிரி இருக்குது. பட் ஒரு பெண் ஒரு ஆணாக இருக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த பெண் குழந்தை தான் எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஒரு அவங்களே நாளைக்கு வெளியில் போகிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த டவலை கொண்டு போய் போட மாட்டேங்கிறாங்க மேடம், இல்லை எனக்கு ஒரு தலைவலி தண்ணி கொண்டு வானா, உனக்கு தலைவலிச்சா நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. இது எல்லாமே வந்து வீட்டில் டே டு டே ஆக்டிவிட்டியாக தானே நம்ம வந்து டீச் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ வேலைகள், நீனும் வந்து பாத்திரம் துலக்கலாம், நீனும் வந்து எனக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணலாம், வீடு பெருக்கலாம், இந்த மாதிரியான ஹேபிட்ஸும் வந்து சொல்லித்தரணும். அம்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த ரோல் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இதை எடுத்துக்கும் போது பெண் குழந்தைகள் அழுதா வந்து அது அவங்க நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆண் குழந்தைகளை வந்து அழவும் விட மாட்டேங்கிறோம். அழுதா அவங்க வந்து நீ என்ன பொண்ணா அழறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ இதனால நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. அண்ட் நிறைய நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்த போது கூட நிறைய ஆண்கள் வந்து வெளில சொல்ல முடியாமலே நிறைய சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு மேன் அப்படின்றதுனால நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணுறாங்க. பட் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியல. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் பெண்கள் எவ்வளோதான் காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன்ஸ் போனாலும் அவங்களுக்கு வென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆச்சு இருக்குது. அது கூட ஆண்களுக்கு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது ஆஸ் அ கவுன்சிலராக நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இட்ஸ் வெரி ட்ரூ. நாட் ஓன்லி லைக் ஃபார் எமோஷன்ஸ், ஈவன் நிறைய மேல் சைல்டுக்கு பிங்க் கலர்னால் பிடிக்கும், ஓகேங்களா? ஆனால் அந்த பிங்க் கலரில் ஒரு பேக்கோ இல்லை ஏதோ ஒரு பென்சில் பாக்ஸோ ஸ்கூலில் கொண்டு போயிட்டா ஆமாம் ஹேப்பனிங். இது எப்படி வருது? வீட்டில் நம்ம சொல்லி கொடுக்குறதான பிங்க்னா இட் இஸ் ஃபார் கேர்ள்ஸ், ப்ளூனா இட் இஸ் ஃபார் பாய்ஸ்ன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு பிங்க் கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதில் ஒரு ஷர்ட் வேணும், இல்லை எனக்கு அதில் ஒரு ஜீன் வேணும், நான் வந்து போடணும் அப்படின்னா அவங்களால அது முடியலையே. ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸாக அது ஃபீமேலோட ரிலேட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஐ நோ அ சைல்டு வேறன் கவுன்சிலிங்கில் வந்து சொல்கிறாங்க கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றதுல அவ்வளோ ஆர்வம் அந்த பையனுக்கு. ஆனால் உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீமேலுக்கான எல்லா விஷயங்களும் வந்துடும், உங்களுக்கு இந்த சொசைட்டி வில் நாட் அக்செப்ட் இட்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்கள அலோவ் பண்ணலை. ஸோ ஃபீமேலுக்கு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் கூட ஆண் குழந்தைகளுக்கு அந்த இடத்துல இல்லாமல் தான் இருக்குது. இது எல்லாமே பேரண்ட்ஸ் தான் வீட்டில் வந்துட்டு நோ, உனக்கு பிங்க் கலர் பிடிச்சிருக்கா தாராளமாக நீ போட்டுக்கோ, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. உன்னை யாராவது புள்ளி பண்ணுறாங்களா, ஹவு டு ஃபேஸ் இட்டுன்னு தான் நம்ம சொல்லித்தரணும் அந்த இடத்துல. தவிர்த்து ஐயோ அவங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் ப்ளீஸிங்காக தானே நம்ம ஒரு சைல்டை வளர்க்குறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கிறதுனால தான் நிறைய சூசைட்லாம் விஷயம்ன்ற மாதிரிலாம் நடக்குது. ஏன்னா அந்த குழந்தையால நோ சொல்ல முடியல, ஓகே, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தான் தவறு செய்கிறோன்ற ஒரு கில்ட் ஃபீல்குள்ளே நம்ம கொண்டு போயிடுறோம் அந்த குழந்தைய. இது எல்லாமே வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டீச் ஹிம். உனக்கு பிடிச்சிருக்கா நீ போடு, உனக்கு கிளாசிக்கல் டான்ஸ் உனக்கு கற்றுக்கணுமா தாராளமாக கற்றுக்கோ. அதனால் ஒரு கிளாசிக்கல் கற்றுக்கிறதுனால ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தையாக மாறிடணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த குழந்தைக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் நம்ம சொசைட்டிக்காக நீ இப்படி இரு அப்படி இருன்னு நம்ம சொல்கிறதுனால தான் அந்த குழந்தை வந்து வளர்ந்த போது கூட ஒரு ஆஃபீஸ்லேயாக இருக்கட்டும், ஏதோ ஒரு புல்லிங் நடக்குது, ஒரு அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அதை வெளியில் சொல்ல முடியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அமைதியாக கூட இருந்துடலாம், வெளியில் சொன்னாதான் நம்மளுக்கு பிரச்சனைன்ற அளவுக்கு இருக்குல்ல. ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹோம். நோ சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. மெயினாக பாய்ஸ் சைல்டுக்கு சொல்லிக் கொடுங்க, தப்பே கிடையாது. உனக்கு பிடிச்சா செய், பிடிக்கலையா கைண்டாக நோ சொல்லிவிட்டு நீ அந்த இடத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, உனக்கு என்ன கலர் வேணாலும் நீ வந்து போட்டுக்கோ, அம்மாவும் அப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, உனக்கு பிடிக்குதா அந்த அக்செப்டன்ஸ் வச்சுக்கோ. இட் இஸ் நாட் தட் உன்னோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கணும். ஆப்வியஸ்லி இந்த படத்தில் பியர் ப்ரெஷர் இஸ் ஐ திங்க் வல்லவன் அந்த படத்தில் வந்துட்டு அந்த ஸ்கூல் சப்ஜெக்டில் வந்துட்டு அந்த அந்த ஒரு லவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தானே போகும். வேற இந்த கேர்ள் வில் கண்ட்ரோல் த பாய். பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அந்த பையன் வந்து எல்லாமே செஞ்சுட்ருப்பாங்க. பட் அட் ஒன் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இல்லை திஸ் இஸ் நாட் லவ்ன்றதே
அது வந்து பட் இப்போ இருக்கிற சில்ட்ரனுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரிய மாட்டேங்குது. எது ஹெல்த்தி எது ஆமாம், அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்னா தட்ஸ் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கா கொண்டு போகலான்னு, உனக்கு பிடிக்கலையா யூ கேன் ஆல்வேஸ் சே நோன்றது ஒரு பாய் சைல்டுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பசங்களோட கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில பேர் இந்த ஆல்ஃபா மேல் அப்படின்றத சொல்கிறாங்க, சில பேர் இந்த சாக்லேட் பாய் அப்படின்றாங்க. நிறைய கேட்டகரிஸ் இதில் வந்து இருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஜென்டில்மேனாக வரது தான் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கோலாகவே இருக்கும். ஸோ டு ரைஸ் அ ஜென்டில்மேன் ஆஸ் பேரண்ட்ஸாக அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்ட் தான் கற்றுக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, எனக்கு வந்து அதில் இந்த மேலே வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுலேயே வந்துட்டு இஷ்டம் கிடையாது. லெட் இட் பி எனி ஹியூமன் பீயிங். ஓகே, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஓகே, நீங்கள் கரெக்டாக அந்த பிஹேவியரை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். ஓகே, இட் இஸ் நாட் தட் அதுதான் இப்போ வந்து நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நீ வந்து ஹெல்ப் பண்ணணும், நீ கைண்டாக இருக்கணும் அப்படின்றதுனால உன்னோட செல்ஃப் அந்த இடத்துல இழந்துடக்கூடாது. நிறைய பேரண்டிங்கில் அந்த இடத்துல அதுதான் தவறு செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸாக நம்மளுக்கு பழக்கமாக இருக்கலாம். ஸோ நம்ம பையன் வந்து இங்கே ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வேர் தட் பாய் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ. அப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நீ போ, நம்ம இங்கே ரொம்ப நல்லவங்க, யூ ஹாவ் டு கோ, நீ போய் அங்கே ஸ்டே பண்ணி நம்ம புஷ் பண்ணுறோம். ஏன் அந்த பையனோட விருப்பத்துக்கு நம்ம விட மாட்டேங்கிறோம்? வேறு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்திருக்கலாம், என்னால் அங்கே போனால் ஒழுங்காக இருக்க முடியாது பண்ணும், இல்லை அது ஒரு சாப்பிட்ற விஷயத்துலையாக இருந்துக்கட்டும், இல்லை தூங்குற விஷயத்துலையே எதுலேயும் ஒன்று. பட் ஸ்டில் பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதை தான் நம்ம வந்து பண்ணுறோம். நீ ஒருத்தவங்கள ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணு, கைண்டாக இரு. அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து உனக்கு வந்து நோ சொல்கிறாங்களா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. உன்னால் அவங்களுக்காக ஏதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கோ, இல்லையா ஒரு ஹாய் பாயோடு ஸ்டாப் பண்ணிக்கோ. அப்படின்றதுலேயே வந்து ஒரு ஹெல்த்தியாக ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும் அண்ட் ஆஸ் அ ஹியூமனாகவும் அவங்க வந்து கண்டிப்பாக நல்லா வளருவாங்க. அண்ட் நோ சொல்கிறாங்க அந்த ஆப்போசிட் சைட்லேருந்துன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த தைரியம் வரணும். இப்போ பாய்ஸ்க்கு வந்து நிறைய அந்த ஆப்போசிட், அது லெட் இட் பி அ கேர்ள் ஆர் யாரை வேணாலும் இருக்கட்டும், நோ சொல்லிட்டாங்கன்னா இங்கே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லித்தரணும். அது சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். எவ்வளோதான் கெஞ்சி கேட்டாலும், நான் சாப்பிட மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு எது சொன்னாலும் நீங்கள் நோன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா அந்த நோவில் ஸ்டிக் பண்ணி தான் இருக்கணும். என்ன ஆனாலும் அந்த நோ மாற்றக்கூடாது. அப்போ தான் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த அக்செப்டன்ஸ் வரும் அந்த நோ. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் மேம். இப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆஸ் பேரண்ட்ஸாக, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். பட் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனையாக பேரண்ட்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க சில நேரங்களில் அடம் பிடிக்கிறாங்க, சில நேரங்களில் அவங்களோட டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்? வெரி குட் கொஸ்டின். சாப்பாடு விஷயத்துக்கு எடுத்துப்போம். இப்போ சாப்பாடு விஷயத்துக்கு நோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடபிள் கொடுக்குறோம், அந்த வெஜிடபிள் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல நோ சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இதை தான் நீ சாப்பிடணும், இன்றைக்கி வீட்டில் இதை தான் பண்ணியிருக்கு, உனக்காக வேறு எதுவும் நாங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டோம்னு அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. ஒரு நாள் 2 நாள் 3ஆவது நாள் ஆப்வியஸாக வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ த திங்ஸ் விச் இஸ் மேண்டட்ரி, அதில் கரெக்டாக ரூல்ஸை செட் பண்ணுங்கள். அதை வந்து இதை தான் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கொடுங்க. பட் வேற சாய்ஸஸ் கொடுக்குற இடமா இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம சொல்கிறோம் போடுறதுக்கு, அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கிவ் சாய்ஸஸ். படிக்கிறதுக்கு ஸ்கூலை விட்டு வந்தோடனே நீ கை காலை கழுவிட்டு படிக்க தான் உட்காரணுன்னா நோ, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அப்போ அந்த இடத்துல சாய்ஸஸ் கொடுங்க. நீ விளையாடிட்டு வந்து படிக்கிறியா, இல்லை படிச்சுட்டு போயிட்டு விளையாடுறியா? சாய்ஸஸ் நிறையா கொடுக்க அந்த நோன்ற அக்செப்டன்ஸும் வரும். இப்போ நீ பல்லு வளர்க்குறதுக்கு நோ சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அந்த நோ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் மேண்டட்ரி. ப்ரஷ் பண்ணணுன்றது இட் இஸ் வெரி மேண்டட்ரி அண்ட் யூ ஷுட் மேக் இட் அ ரூல். நீ காலையில் பெட்லேருந்து ஏந்திரிக்கிறியா, யூ நீட் டு கோ டு வாஷ்ரூம், ப்ரஷ் யுவர் டீத், அது இட் இஸ் மேண்டட்ரி. பட் மிச்ச விஷயங்கள் இது மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், படிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் யூ கேன் கிவ் சாய்ஸஸ். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பெண் குழந்தைங்களை வளர்க்குறது கஷ்டமா இல்லை ஆண் குழந்தைங்களை வளர்க்குறது கஷ்டமா? ரெண்டுமே வந்து டஃப்பு தான். ஓகேங்களா, ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் வந்து சேஃபாக இல்லை, அதனால் ஆண் குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்றது தான் வந்து நிறைய பேரண்ட்ஸோட விதமாக இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, ஒரு பெண்களை நீ எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்கணும், அது உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, சிப்ளிங்காக இருந்தாலும் சரி. வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை சிப்ளிங்காக இருந்தாலும் வாங்க போங்கன்னு, அது வந்து எங்கர் சிப்ளிங்காக இருந்தால் கூட வாங்க போங்க அப்படின்னு பேசுகிறத வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நான் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன். அந்த ஹேபிட் கூட எப்படி வரணும்னா, அப்பாவும் அம்மாவும் பேசணும்.
அந்த குழந்தைய வந்து சின்ன வயசுல இப்போ தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னா தங்கச்சியை அங்கே பாரு வாங்கன்னு சொல்லு போங்கன்னு சொல்லு, அந்த ஒரு ஹேபிட் அப்போ தான் வீட்டில் சிப்ளிங் அப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடும் போது தான். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு இன்னமும் வந்துட்டுல பிடிக்காதுல்ல, நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறோம், வாடி பொடி அப்பெல்லாம் பேசுகிறோன்னா எல்லாரும் இப்போல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அது இந்த ஜென்ரேஷனில் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் கேட்கணும், முதல்ல உனக்கு அப்படி கூப்பிடுறது ஓகேவா இல்லையா, ஃப்ரெண்டாக இருந்தாலும் கேட்கணும். ஸோ அந்த ஹேபிட் வந்து வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும். ஆண் குழந்தைங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம 5 பாயிண்ட் பேசியிருக்கலாம், அதெல்லாமே மேண்டட்ரியாக சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தைன்னு வரும்போது நீ எதிர்த்து நில்லு. ஓகே, நீ பெண்ணா ஒரு ஆண் வந்து உன்னை அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லை உனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஷுட் லைக் ஆல்வேஸ் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற ஒரு வேர்டை வந்து பெண்களுக்கு எல்லா இடத்துலையுமே சொல்லி தந்துட்டுருக்கோம். அதை டீச் பண்ணக்கூடாது. எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்? இஃப் ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ புதுசாக கல்யாணம் ஆகுறாங்க, டைம் எடுக்கும், ஓகேவா, ஒரு 3 years 4 years ஆகும். அதாவது எடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு அந்த கப்புள்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்போ அந்த 3 years 4 yearsக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது அது எல்லாமே இருக்கலாம். ஓகே, அன்லெஸ் அதர்வைஸ் அங்கே வந்து ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் இல்லாமல் இருக்கணும். பட் இந்த 2 அப்யூஸுமே இருந்து நீ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு ஒரு பெண்ணுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவே கூடாது. அது வீட்டிலேருந்து அப்பா என்ன பண்ணுறாங்க, தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னு இது எல்லாமே இப்போ இருக்கிற பெண்கள்லாம் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் சே சயின்ஸ் படி பார்த்தா அந்த லாஜிக்கல் திங்கிங்கான ஒரு விஷயம் பெண்களுக்கு தான் சீக்கிரமாக நடக்குது. ஆண்களுக்கு வந்து அது 22 yearsல தான் நடக்குது. ஓகே, நம்ம இது ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கேர்ள்ஸ் ஆர் ஸ்மார்ட், பட் த பேரண்டிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ ரொம்ப அழகாக இன்றைக்கி பேரண்டிங்கோட ரோல் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஆல் தி ஆன்சர்ஸ் மேம். தேங்க்யூ.